ஹரியானா மாநிலம் ரோத்தத் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அஜய். இவர் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு திவ்யா என்பவரை சமூக வலைதளம் மூலம் காதலித்து பின் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தற்போது 4 வயதில் ஒரு மகனும் உள்ளார். திவ்யாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார். இது குறித்து அஜய்க்கு தெரியாது. மேலும் திவ்யா தனது முதல் கணவரை முறையாக விவாகரத்து செய்யாமல் அஜயுடன் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இது குறித்து அஜய்க்கு தெரிய வந்தபோது திவ்யாவிடம் சண்டையிட்டிருக்கிறார். இருப்பினும் அஜய் தனது மகனின் எதிர்காலத்திற்காக சேர்ந்து வாழ்ந்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து வேலைக்கு செல்கிறேன் என அடிக்கடி வெளியில் செல்லும் திவ்யா சில நேரங்களில் ஓரிரு நாட்கள் வீட்டிற்கே வராமல் இருந்துள்ளார். இதற்கிடையே கடந்த 1 வருடத்திற்கு முன்பு திவ்யாவிற்கு அதே பகுதியைச் சேர்ந்த கான்ஸ்டபிள் தீபக் என்பவனுடன் திருமணம் தாண்டிய உறவு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அஜய் இதை பற்றி திவ்யாவிடமும் தீபக்கிடமும் கேட்டுள்ளார். அதற்கு தீபக் தங்கள் உறவு பற்றி வெளியில் சொன்னால் உனது மகனை கொன்று விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் அஜய் இது பற்றி வெளியில் எதுவும் சொல்ல முடியாமல் திவ்யாவுடனே வசித்து வந்திருக்கிறார். அதனையடுத்து தீபக்கின் பதவி உயர்விற்காக திவ்யா அஜயிடம் 5 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். அதை ஏற்பாடு செய்து கொடுத்த பின்பும் மீண்டும் பணம் கேட்டதால் தனது நகைகளை விற்று மேலும் 2 லட்சம் கொடுத்துள்ளார். இருப்பினும் மீண்டும் திவ்யா பணம் கேட்டு அஜயை துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னிடம் பணம் இல்லை என அஜய் கூற, உன் அப்பாவை கொன்று அவரின் சொத்தை விற்று பணம் கொடு என கேட்டு மிரட்டியிருக்கிறார். அதோடு ஹோட்டல் அறை ஒன்றில் தனது காதலன் தீபக்குடன் அரைகுறை ஆடையில் நடனமாடி நெருக்கமாக இருக்கும் வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வீடியோவை பார்த்து மிகுந்த மன உளைச்சல் அடைந்த அஜய் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தார். தான் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்பு திவ்யா மற்றும் தீபக் ஆகிய இருவரால் தான் அனுபவித்த வேதனைகளை உருக்கத்துடன் அஜய் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் எனது மரணத்திற்கு திவ்யா மற்றும் அவரது காதலன் தீபக் மட்டும்தான் காரணம். அவர்களால் எனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்பட்டது. தீபக்கின் பதவி உயர்விற்காக நான் நிறைய பணம் கொடுத்துள்ளேன். அதற்கான ஆதாரங்கள் எனது வீட்டில் உள்ளன. அந்த பணத்தை எனது பெற்றோருக்கு வாங்கி கொடுத்து விடுங்கள். பணத்திற்காக எனது தந்தையை கொன்று எங்களின் மூதாதையர் நிலத்தை விற்றுத்தர கோரி என்னை வற்புறுத்தினர். என் தந்தையை என்னால் கொல்ல முடியாது. எனவே நான் என் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன். எனது மகனை நான் இறந்த பிறகு எனது பெற்றோர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என கூறியுள்ளார். மேலும் பெண்களுக்காக நிறைய சட்டங்கள் உள்ளன, ஆனால் ஆண்களுக்கென எந்த சட்டமும் இல்லை. தயவு செய்து ஆண்களுக்கு ஏதாவது செய்யுங்கள் என அஜய் தனது கடைசி வீடியோவில் கூறினார். இந்த வீடியோவை பார்த்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்து கிடந்த அஜயின் உடலை கைப்பற்றியுள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள திவ்யா மற்றும் தீபக் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.